என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாடத்தோட மொழிப்பயிற்சி தான் பார்க்க போகிறோம். மொழியை ஆள்வோம் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு மனிதநேயம் பற்றி தலைவர்கள் ஆற்றிய உரைகளை கேட்டு மகிழ்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 நிமிஷம் பேசுகிற டாப்பிக்கில் வந்து உண்மை, மனிதநேயம், உதவி செய்து வாழ்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாப்பிக்லலாம் குழந்தைங்களை கண்டிப்பாக ஸ்கூலில் வந்து பேச வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அடுத்த சொல்ல கேட்டு எழுதுக. மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை. ஸோ மனுஷ வாழ்க்கையில் நமக்கு இன்றியமையாதது என்னதான்? பொறுமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. குயில் குளிரில் நடுங்கியது, மழையில் ஒடுங்கியது, வெயிலில் காய்ந்தது. ஸோ இதில் 3 வகையான இது சொல்லியிருக்காங்க. குளிர், மழை, வெயில் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான சீசன்ஸ் சொல்லியிருக்காங்க. இரக்கமுடையோர் அருள் பெற்றவர். இரக்கமுடையோர் வந்து இரக்கம் பெறுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. காயிதே மில்லத் என்னும் சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்று பொருள். ஸோ காயிதே மில்லத் அப்படிங்கிறது ஒரு அரபு சொல். அதுக்கு வந்து சமுதாய வழிகாட்டி அப்படிங்கிறது தான் பொருள். விடியும் பொழுது குளிர தொடங்கி விட்டது. ஸோ விடியும் பொழுது குளிர தொடங்கி விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 வந்து உள்ளே இருக்க பாடத்துலேருந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து நிறுத்தற்குறியில் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன கேட்கலாம்? சந்திப்பிழை நீக்குக கேட்கலாம். ஸோ தவறான இதை வந்து கரெக்ட் பண்ணுங்கன்னு கேட்கலாம். இல்லைனா குழம்பி இருக்கிறத நேராக எழுதுங்கன்னு சொல்லி கேட்கலாம். அந்த மாதிரி இந்த சென்டென்ஸ்லேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சுக்கணும். மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை. குயில் குளிரில் நடுங்கியது, மழையில் ஒடுங்கியது, வெயிலில் காய்ந்தது. ஸோ படிக்கும்ச்சில் கூட நிறுத்தற்குறியோடு சேர்த்து பார்த்துக்கோங்க. இரக்கமுடையோர் அருள் பெற்றவர் ஆவர். காயிதே மில்லத் என்னும் சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்பது பொருள். விடியும் பொழுது குளிர தொடங்கிவிட்டது. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. எனவே, ஏனெனில், ஆதலால், ஆகையால், அது போல, இல்லை என்றால், மேலும் அப்படிங்கிறது எல்லாமே கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸாக கொடுத்துட்டாங்க. காயிதே மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். ஸோ மகிழுந்தில் போனாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஆள் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்காண்டியே அவங்களுக்கு தனியாக பெட்ரோல் போட வேண்டியது இருக்கும். ஸோ அவங்க வந்து பொது போக்குவரத்துகளை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ட்ரெயினாக இருக்கட்டும், இல்லைனா பஸ்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி பொது போக்குவரத்தை விரும்பக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஸோ ஏனெனில் அப்படிங்கிறது இதில் கன்ஜெக்ஷனாக வருது. காயிதே மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். மகிழுந்துனா என்னது? கார். ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். ஏன்னா அவங்களுக்கு சிம்பிளிசிட்டி ரொம்ப பிடிக்கும். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். டேஸ் துன்பப்பட நேரிடும். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். நாம் வந்து எப்போவுமே இனிய சொல்ல தான் பேசணும், இல்லைன்னா என்ன ஆகும்? துன்பப்பட நேரிடும். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, காக்கையின் கூட்டில் முட்டையிடும். குயிலுக்கு வந்து கூடு கட்ட தெரியாது, எனவே காக்கையின் கூட்டில் முட்டையிடும். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால். அடுத்தது குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, எனவே அது வந்து என்ன பண்ணும்? காக்கையின் கூட்டில் முட்டையிடும். இங்கே காயிதே மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். ஏனெனில்ன்றது அதில் ஃபில் பண்ணிட்டாங்க, எனவே ஏனெனில் வராது. ஸோ அதை விட்டுறலாம். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஆகையினால் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஆகையினால் வராது, அதனால் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், மேலும் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், ஆதலால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். பிறருக்கு கொடுத்தல் தான் செல்வத்தோட பயன். ஆதலால், ஆகையால், ஆகையால் சொல்லலாம். அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். அதனாலும் சொல்லலாம், ஆகையாலும் சொல்லலாம். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. டேஸ் 2 நாள் மழை நீடிக்கும். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, ஆகையால் மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஸோ இதில் என்ன வரும் அப்படின்னா, மேலும் அப்படிங்கிறதுக்கு வந்து தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், ஆகையால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், ஆகையால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இப்போ 5க்குமே நமக்கு வந்து ஆன்சர்ஸ் தெரிஞ்சிருச்சு. காயிதே மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, எனவே காக்கையின் கூட்டில் முட்டையிடும். அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால், எனவே ரெண்டுமே கரெக்டு. இதில் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், ஆகையால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம், எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். இந்த 3ல் எதுனாலும் போடலாம். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, எனவே 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மேலும் 2 நாள் மழை நீடிக்கும். ஸோ இதுக்கு ஆப்டான ஆன்சர் வந்து மேலும் அப்படிங்கிறது தான். ஸோ இது புரிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து கடிதம் கொடுத்துருக்காங்க. கடிதம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. இது மெயின்ஸுக்கு படிக்கிறவங்களுக்கு கடிதமும் இம்பார்ட்டன்ட். உங்கள் ஊரில் நடைபெறும் திருவிழாவை காண வருமாறு அழைப்பு விடுத்து உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுக. ஸோ மெயின்ஸில் இருக்கக்கூடிய தமிழ் பேப்பரில் கடிதம் மேபி கேட்கலாம். ஸோ உங்கள் ஊரில் திருவிழா நடக்கு, அதை வந்து பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உறவினருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கால் பண்ணி கூப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, கடிதம் எழுத சொல்லியிருக்காங்க. நூலகத்தில் இருப்பவை நூல்கள். நூல்கள் நிறைந்துள்ள இடம் நூலகம். உலக பொதுமறை திருக்குறள். புரட்சி கவிஞர் பாரதிதாசன். முனைப்பாடியார் இயற்றியது நீதிநெறி விளக்கம். நீதிநெறி விளக்கம் பாடியவர் முனைப்பாடியார். குற்றால மலைவளத்தை கூறும் நூல் சுரதா என்பதன் விரிவாக்கம் சுப்புரத்தின தாசன். குற்றால மலைவளத்தை கூறும் நூல் அந்த குற்றால குறவஞ்சி. குற்றால குறவஞ்சியை பாடியவர் திரிகூடராசப்ப கவிராயர். ஸோ நூலகத்தில் இருப்பவை நூல்கள். நூல்கள் நிறைந்துள்ள இடம் நூலகம். உலக பொதுமறை திருக்குறள். புரட்சி கவிஞர் பாரதிதாசன். முனைப்பாடியார் இயற்றியது நீதிநெறி விளக்கம். நீதிநெறி விளக்கத்தை இயற்றியவர் முனைப்பாடியார். குற்றால மலைவளத்தை கூறும் நூல் குற்றால குறவஞ்சி. சுரதா என்பதன் விரிவாக்கம் சுப்புரத்தின தாசன். குற்றால குறவஞ்சி பாடியவர் திரிகூடராசப்ப கவிராயர். இரட்டை கிளவி அமையுமாறு சொற்களை உருவாக்குக. ஸோ மேலே வந்து இரட்டை கிளவினா என்ன, அடுக்கு தொடர்னா என்னன்னு படித்தோம். ஸோ மழை சடசடவென பெய்தது, பறவைகள் படப்படவென பறந்தன, ரயில் தடத்தடவென ஓடியது, மரங்கள் மடமடவென முறிந்தன. அடுத்தது கீழ்காணும் அறிவிப்பை படித்து அதன்பின் கேட்கப்படும் வினாக்களுக்கு விடையளிக்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இப்போ மெயின்ஸில் கேட்குறாங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். வீடுகளிலும் பொது இடங்களிலும் தீ பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். பொது இடங்களில் தீத்தடுப்பு எச்சரிக்கை ஒலிப்பான்கள் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். ஸோ தீ வருமோ வராதோ, ஆனால் நம்ம என்ன பண்ணோம், வீட்லேயும் சரி பொது இடங்கள்லையும் சரி தீ பாதுகாப்பு கருவிகளை ஃபஸ்ட்டு பொருத்தி இருக்கணும். பொது இடங்களில் தீ தடுப்பு எச்சரிக்கை ஒலிப்பான்கள் வந்து பொருத்தப்பட்டிருக்கணும். எச்சரிக்கை ஒலி எவ்வாறு இருக்கும் என்பதை பணியாளர்கள் அறிந்திருக்க வேண்டும். தரமான மின் சாதனங்களையே பயன்படுத்த வேண்டும். சமையல் செய்யும் போது இறுக்கமான ஆடைகளை உடுத்தி கொள்ள வேண்டும். பட்டாசுகளை பாதுகாப்பான இடங்களில் பெரியவர்களின் மேற்பார்வையில் தான் வெடிக்க வேண்டும். நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு தீ தடுப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும். பொதுமக்கள் கூடும் இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டால் உடனடியாக வெளியேறும் வகையில் அவசர கால வழிகள் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். தீ விபத்து ஏற்பட்டால் செய்ய வேண்டியவை: உடனடியாக தீயணைப்பு மீட்பு பணித்துறைக்கு தொலைபேசி வழியாக தகவல் தெரிவிக்க வேண்டும். அவ்வாறு தகவல் தெரிவிக்கும் பொழுது தீ விபத்து ஏற்பட்டுள்ள இடத்தினை தெளிவாக தெரிவிக்க வேண்டும். தீ விபத்து ஏற்பட்டு இருக்கும் பகுதியில் உடனடியாக மின் இணைப்பை துண்டிக்க வேண்டும். தீ விபத்து ஏற்பட்ட உடனேயே அங்குள்ள தீயணைப்பான்களை கொண்டு ஆரம்ப கட்டத்திலேயே தீயினை அணைக்க முயற்சி செய்ய வேண்டும். உடுத்தியிருக்கும் ஆடையில் தீப்பிடித்தால் உடனே தரையில் படுத்து உருள வேண்டும். தீக்காயம் பட்ட இடத்தை உடனடியாக தண்ணீரை கொண்டு குளிர வைக்க வேண்டும். பொது இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டால் பதற்றமடைந்து ஓடாமல் அவசர கால வழியில் வெளியேற வேண்டும். அருகில் இருக்கும் கட்டடங்களுக்கு தீ பரவாமல் இருக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்ய வேண்டும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, தீ விபத்து ஏற்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஃபஸ்ட்டு வீடாக இருக்கட்டும், பொது இடமாக இருக்கட்டும், தீ பாதுகாப்பு கருவியை பொறுத்துங்கப்பா. பொது இடங்களில் தீ தடுப்பு எச்சரிக்கை ஒலிப்பான்களை பொறுத்துங்க. அந்த ஒலிப்பான் சவுண்டு எப்படி இருக்குன்றதை எல்லாருக்கும் தெரிய வைங்க. மின்சாதனங்கள் தரமானதாக யூஸ் பண்ணுங்க. சமையல் செய்யும்போது இறுக்கமான ஆடைகளை உடுத்தி கொள்ளுங்க. பட்டாசுகளை பெரியவருடைய கண்காணிப்பில் வெடிக்க வைங்க. நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு தீ தடுப்பு பயிற்சிகள் அளிங்க.
பொதுமக்கள் கூடும் இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டுச்சுன்னா உடனடியாக வெளியேறக்கூடிய வகையில் அவசர கால வழிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது தீ விபத்து ஏற்பட்டால் செய்ய வேண்டியவை. தீ விபத்து ஏற்பட்டுருச்சு அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, உடனடியாக தீயணைப்பு மீட்பு பணித்துறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த துறைக்கு தொலைபேசி வழியாக தகவல் தெரிவிக்கணும். அவ்வாறு தகவல் தெரிவிக்கும் பொழுது தீ விபத்து ஏற்பட்டுள்ள இடத்தினை தெளிவாக தெரிவிக்க வேண்டும். தீ விபத்து ஏற்பட்டிருக்கும் பகுதியில் உடனடியாக கரண்ட்டை கட் பண்ணிடணும். தீ விபத்து ஏற்பட்ட உடனேயே அங்கே வந்து தீயணைப்பான்கள் இருக்கும் இல்லையா, அதை கொண்டு ஆரம்ப கட்டத்தில் தீயை அணைக்க ட்ரை பண்ணணும். உடுத்தியிருக்கும் ஆடையில் தீ பிடிச்சுன்னா உடனே தரையில் படுத்து உருளணும். தீ காயம் பட்ட இடத்தை உடனடியாக தண்ணீரை கொண்டு குளிர வைக்கணும். பொது இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டால் பதற்றமடைந்து ஓடக்கூடாது. அவசர கால வழியில் வெளியேற வேண்டும். அருகில் இருக்கும் கட்டிடங்களுக்கு தீ பரவாமல் இருக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தீ விபத்து ஏற்படும் போது செய்யக்கூடாதவை. தீ விபத்து ஏற்படுதுன்னா என்னென்ன செய்யக்கூடாது? தீ விபத்து ஏற்பட்டுள்ள கட்டிடத்தின் மின் தூக்கியை பயன்படுத்தக்கூடாது. ஸ்டெப்ஸை தான் யூஸ் பண்ணணும். என்ன பண்ணக்கூடாது? லிஃப்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது. எண்ணெய் உள்ள இடத்தில் ஏற்பட்ட தீயை அணைக்க தண்ணீரை பயன்படுத்தக்கூடாது. எண்ணெயில் தீ பிடிச்சிருக்குன்னா அதை அணைக்க கண்டிப்பாக மணலையோ வேறு ஏதாவது வழியை தான் யூஸ் பண்ணணுமே தவிர தண்ணீரை யூஸ் பண்ணவே கூடாது. தீக்காயம் பட்ட இடத்தில் எண்ணெய், பேனாமை போன்றவற்றை தடவவே கூடாது. தீக்காயம் பட்டிருக்குன்னா தண்ணியில் தான் ஃபஸ்ட்டு கழுவணும். எண்ணெயை தூக்கி அதில் போடக்கூடாது. பேனாமையெல்லாம் போடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தீ விபத்து ஏற்படும் போது செய்யக்கூடாதவை அப்படின்னு ஒரு 3 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. தீ விபத்து ஏற்பட்டுள்ள கட்டடத்தோட லிஃப்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. எண்ணெய் உள்ள இடத்துல தீயை அணைக்கணும் அப்படின்னா தண்ணீரை யூஸ் பண்ணக்கூடாது. தீக்காயம் பட்ட இடத்துல எண்ணெய், பேனாமை போன்றவற்றை வந்து தடவவே கூடாது. தீ விபத்தினால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கு செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் யாவை? ஸோ தீ விபத்தினால் பெரிய விபத்துக்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அங்கே இருக்கக்கூடிய தீ அணைப்பானை வந்து முதல் நிலையில் யூஸ் பண்ணி அதை வந்து தீயை வந்து அணைக்க ட்ரை பண்ணணும். அப்புறம் தீ அடுத்த கட்டத்துக்கு பரவாமல் இருக்க நம்ம வந்து ட்ரை பண்ணணும். யாவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய எழுதணும். தீ விபத்தினால் பெரிய பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு என்னென்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு தீ அணைப்புத்துறைக்கு தகவல் கொடுக்கணும். முதல் தரமான இது எல்லாத்தையும் செய்யணும். அதாவது பொதுமக்களெல்லாம் வெளியே எடுக்கணும். பக்கத்து கட்டிடத்துக்கு தீ பரவாமல் இருக்க ட்ரை பண்ணணும். தீ விபத்து ஏற்பட்டுச்சுன்னா மின் இணைப்பை உடனே துண்டிக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து முதல்நிலை நடவடிக்கைகள். தீ விபத்து ஏற்பட்டால் உடனடியாக செய்ய வேண்டிய செயல்கள் யாவை? உடனடியாக என்ன செய்யணும்? தீ விபத்து ஏற்பட்டுருச்சு, உடனடியாக செய்ய வேண்டியவை என்னலான்னா, தீயணைப்பு நிலையத்தை வந்து தொடர்பு கொள்ளணும். இடத்த தெளிவாக சொல்லணும். மின் இணைப்பை உடனடியாக துண்டிக்கணும். தீ அணைப்பான்களை கொண்டு ஆரம்பக்கட்ட தீயை அணைக்கணும். உடுத்தி இருக்கும் அடையில் தீ பிடிச்சிச்சுன்னா தரையில் உருளணும். பொது இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டால் பதற்றம் அடையக்கூடாது. அவசர கால வழியில் வெளியே வரணும். ஸோ இது எல்லாமே என்னது? முதல் கட்டம். உடனடியாக செய்ய வேண்டியவை. பொது இடங்களில் தீ ஏற்பட்டால் வெளியேறும் முறையினை கூறுக. ஸோ என்ன பண்ணணும்? அவசர எக்ஸிட் இருக்கும் இல்லையா, பொது இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டால் பதற்றம் அடைந்து ஓடாமல் அவசர கால வழியில் வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது, தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை யாவை? லிஃப்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணக்கூடாது? எண்ணெய் உள்ள இடத்துல தீயை அணைக்கணும் அப்படின்னா தண்ணீரை யூஸ் பண்ணக்கூடாது. தீ காயம் பட்டுச்சுன்னா அதில் எண்ணெயோ பிற மை போன்றவற்றையோ போடக்கூடாது. உடலில் தீ பற்றினால் செய்ய வேண்டிய முதலுதவி யாது? ஃபஸ்ட்டு தரையில் படுத்து உருளணும். உடனே அதை தீ புண்ணை வந்து தண்ணியில் கழுவணும். எண்ணெய், மை போன்றவற்றை யூஸ் பண்ணக்கூடாது. நான் எப்போதும் எளிமையை கடைப்பிடிப்பேன். அனைவரிடமும் அன்புடன் நடந்து கொள்வேன். என் பணிகளை நேர்மையாக செய்வேன். நான் என்றும் பொறுமையுடன் இருப்பேன். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் நடக்க வேண்டிய வழியை சொல்லியிருக்காங்க. நான் எப்பொழுதும் எளிமையை கடைப்பிடிப்பேன். அனைவரிடமும் அன்புடன் நடந்து கொள்வேன். என் பணிகளை நேர்மையாக செய்வேன். நான் என்றும் பொறுமையுடன் இருப்பேன். ஸோ கலை சொற்கள். ரிலீஜியன்னது சமயம். சிம்பிளிசிட்டினா எளிமை. சேரிட்டினா என்னது? ஈகை. டிக்னிட்டினா கண்ணியம். சரியா? டிக்னிட்டினா என்னது? கண்ணியம். ஸோ டிக்னிட்டி நமக்கு தெரியாது. டிக்னிட்டினா என்னதுப்பா? கண்ணியம். டிக்னிட்டினா கண்ணியம். ஈகை சேரிட்டி, சிம்பிளிசிட்டி எளிமை, ரிலீஜியன் சமயம், இதெல்லாம் ஓகே.
டாக்ட்ரைன் கொள்கை, டாக்ட்ரைன் கொள்கை. ஃபிலாசபி தத்துவம், ஃபிலாசபி தத்துவம். இன்டெகிரிட்டி நேர்மை, இது இப்போது ஒரு டைம் படிச்சிருந்தேன் ஆனால் ஞாபகம் இருந்துச்சு. இன்டெகிரிட்டி நேர்மை. சின்சியாரிட்டி வாய்மை, சின்சியாரிட்டி வாய்மை. ப்ரீச்சிங் உபதேசம், ப்ரீச்சிங் உபதேசம். ஆஸ்ட்ரானமி வானியல், ப்ரீச்சிங் உபதேசம். ஆஸ்ட்ரானமி வானியல். ஸோ என்னது கலைச்சொல் அறிவோம்ல, ரிலீஜியன் சமயம், சிம்பிளிசிட்டி எளிமை, சேரிட்டி ஈகை, டிக்னிட்டி கண்ணியம், டாக்ட்ரைன் கொள்கை, ஃபிலாசபி தத்துவம், இன்டெகிரிட்டி, இன்டெகிரிட்டி எனது உண்மை, நேர்மை, நேர்மை, இன்டெகிரிட்டி நேர்மை. சின்சியாரிட்டி வாய்மை, சின்சியாரிட்டி வாய்மை. ப்ரீச்சிங் அறிவுரை, உபதேசம், உபதேசம். ஆஸ்ட்ரானமி வானியல். ஸோ ரிலீஜியன் சமயம், சிம்பிளிசிட்டி எளிமை, சேரிட்டி ஈகை, டிக்னிட்டி கண்ணியம், டாக்ட்ரைன் கொள்கை, ஃபிலாசபி தத்துவம், இன்டெகிரிட்டி நேர்மை, சின்சியாரிட்டி வாய்மை, ப்ரீச்சிங் உபதேசம், ஆஸ்ட்ரானமி வானியல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோட இந்த லெசனோட மொழி பயிற்சி ஃபுல்லாகவே முடியுது. நல்லா டெப்த்தாகவே லைன் பை லைனாக பார்த்துட்டோம். இப்போ தமிழுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் எல்லா எக்ஸாம் வர்றனால மொழி பயிற்சியும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.